போட்டு நெசி உட்கார 2 பேரை ஒருத்தன் தூக்கி போட்டு விசிலி போடுறான். அவர் கண்ணு எதிராக தான் பாக்குறாரு. உன்னை நீ ஏன் சிங்கன்னு சொல்லிக்கிற, உன்னை நீ ஏன் உச்சன்னு சொல்லிக்கிற, உன்னை நீ ஏன் தங்கன்னு சொல்லிக்கிற. இப்போ யாரு மார்க்கெட்டு போயிட்டு அரசியல் கட்சி தொடரணும் யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாத போது வந்து விஜய் வந்து பார்க்கல. அண்ணன் சொன்னா பண்ணிருக்கலாமே, பண்ணலையே. அப்போ இது சுயநலம் தானே சொன்னோம். அவர் வாக் பண்ணும்போதே பாதி கூட்டம் கழிஞ்சு போயிடுச்சு. ஆடியோ லான்ச்சில் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த தளபதி துண்டு சீட்டுனா இந்த தளபதி A4 சீட்டு. கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை இழந்தால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். நம்ம கூட பிறந்தவங்கள இழந்தால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறோம் கேப்டனை. விஜய் அவர்கள் மாநாட்டில் கேப்டன் அண்ணன் சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது முழுக்க சுயநலம் தான் ப்ரோ. ஏன்னா இது வரைக்கும் அவர் பேரை பயன்படுத்தலை. ஏன்னா என்ன சொல்கிற திரும்ப சொல்கிறது தான். அவர் கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாத போது வந்து விஜய் வந்து பார்த்துருந்தா சரி ஓகே ஏற்றுக்கலாம். இப்போ வந்து தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக வந்து விஜயகாந்த் வந்து என்னோட அண்ணன் சொல்கிறது வந்து அது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு சுயநலம் தான். மறக்காமல் சொல்லியிருக்காரு. ஓகே 2005 அவர் கட்சி தொடங்கினார். 2006 234 தொகுதியில் தனித்து நின்று போட்டிடுறாரு. அப்போ வந்து விஜயகாந்த் என்னோட அண்ணன் வந்து சொல்ல அப்போ ஒரு ஆதரவு தெரிவிச்சிடலாமே. 2011 ஏடிஎம்கே கூட கூட்டணியில் நின்று எதிர்கட்சி தலைவராக வர்றாரு. அப்போ ஒரு ஆதரவு தெரிவிச்சிடலாம். அப்போவும் தெரிவிக்கல. 2016 மக்கள் நல கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக கேப்டன் தான் நிற்கிறாரு. அப்போவாச்சும் அவர் ஆதரவு தெரிவிச்சிடலாமே. விஜயகாந்த் என்னோட அண்ணன், என்னோட ரசிகர்களெல்லாம் என்னோட அண்ணனுக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க, ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கலாமே. கேட்கலையே. அண்ணன் சொன்னால் பண்ணிருக்கலாமே, பண்ணலையே. அப்போ இது சுயநலம் தானே சொன்னோம். இப்போ இதனால் வரைக்கும் அவரோட பேர் வந்து யூஸ் பண்ணாதவர் வந்து இப்போ வந்து கட்சி தொடங்கின பிறகு விஜயகாந்த் என்னோட அண்ணன் சொல்கிறாருன்னா அது சுயநலம் தான் சொல்ல முடியும். ப்ரோ அதாவது விஜய் படத்துக்கு வந்து சினிமாலேயே அவர் ஓடாத படத்தையே 300 கோடி வசூல் 400 கோடி வசூல்னு சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லியோ படம் பார்த்தீங்கன்னா 400 கோடி வசூல் 500 கோடி வசூல் 600 கோடி வசூல்னு சொன்னாங்க. இப்போ ப்ரொடியூசரு கணக்கு காட்டும் போது வெறும் தேட்ரிக்கலாக வந்து கலெக்ஷன் ஆன ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. வெறும் 160 கோடி தான் தமிழ்நாட்டில். ஆனால் அவங்க வேர்ல்டு வைடு முதல் நாள் வசூலே வந்து 148 கோடி அறிவித்தாங்க. சரிங்களா? ஏன்னா சினிமாவிலையும் ஒரு பொய்யான கணக்கு தான் காட்டுறாரு. இப்போ ஒரு மாநாட்டிலையும் பொய்யான கணக்கு தான் காட்டுறாரு. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அதிகமான பேர் வந்து கலந்து கொண்ட மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா கேப்டனோட மாநாடு தான். அது அந்நியாரே சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். 14 லட்சம் பேர் வந்துன்னு சொல்கிறாங்க. 14 லட்சம் பேர் வந்திருப்பான்னு உங்கள் மனசாட்சிக்கு நம்புற மாதிரி இருக்கலாம். நீங்களே சொல்லுங்கள். 14 லட்சம் பேர் எதை வச்சு சொல்கிறான்னு தெரியல. ஏன்னா அவர் வாக் பண்ணும்போதே பாதி கூட்டம் கழிஞ்சு போயிடுச்சு. அவர் பேசுனது 1/2 மணி நேரம். ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு ஹீரோ வந்து பேசினா கூட குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது பேசுவாங்க. இவர் பேசுனது ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு. இது ஆடியோ லான்ச்சுன்னு கூட கணக்கு எடுக்க முடியாது. அப்புறம் எப்படி அதை ஒரு மாநாடுன்னு கணக்கு எடுத்துக்குது. அந்த மாநாடு 15 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்கிறது. அந்த மாநாட்டில் வந்து ஒரு கொள்கைனா ஒரு தீர்மானம்னா அவர் வந்து அஜித் குமார்னு ஒருத்தர் இறந்துட்டார். ஸ்டேஷனில் வச்சு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து போயிட்டு நேரில் போய் பார்த்தாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வர வச்சு பேசினார், ஆறுதல் பண்ணார், இது பண்ணார். இப்போ கவின்னு ஒருத்தர் இறந்துட்டாங்க பண்ணாங்க. அதை பற்றி அவர் வாயே தோறலை, பேசவே இல்லை. அதை பற்றி பேசி எதிர்ப்பு தெரிவிக்கும் தானே ஆளுங்கட்சி. திமுக எதிர்க்க வேண்டானே. திமுக தான் எங்களோட எதிரி. ஒன்று டிவிக்கே, ஒன்று திமுக, ஒன்று டிவிக்கே தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி பேசவே இல்லையே. இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, கைது பண்ணாங்க. அதை பற்றி பேசவில்லை. அதை பற்றி பேசிடலாம் மாநாட்டில். அதான் சொல்கிறேனே ப்ரோ. அது மாநாட்டினே சொல்ல முடியாது. ஆடியோ லான்ச்சுன்னு சொல்லலான்னு பார்த்தா கூட அதை கூட சொல்ல முடியாது. அதை விட மோசமான ஒரு மாநாடு இது. ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டா மட்டும் போதுமா? இன்னமும் அவர் ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் தலைவர்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு கேப்டனோட ஸ்பீச் எல்லாம் யூடியூப்ல போட்டு பாருங்க. அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். பக்கமாக பேப்பர் எழுதி வச்சுன்னு ஒரு மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, விஜய் என்றாரு. அதை கூட பேப்பர்ல எழுதி வச்சு தான் படிக்கிறாரு. அந்த தளபதி துண்டு சீட்டுனா இந்த தளபதி A4 சீட்டு. ஒரு கொள்கை கூட பார்த்து படிக்காம சொல்ல தெரியல. சரிங்களா? ஒரு கொள்கை கூட ஒரு தீர்மானத்தை கூட பார்த்து படிக்காம சொல்ல தெரியல. இப்படி ஒரு மாநாடு பார்த்ததே இல்லை. அந்த மாநாட்டோட கொள்கைனா, அந்த மாநாட்டோட தீர்மானம்னா, ஒவ்வொரு மாநாடு ஒரு கட்சியும் ஒரு மாநாடு போடும்போது அந்த மாநாட்டில் சில தீர்மானங்கள் சொல்லுவாங்க. இதுதான் இந்த மாநாட்டோட கொள்கை, இந்த தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுவுமே சொல்லலை. ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து எதுவுமே சொல்ல, தன்னைத்தானே புகழ் பாடுகிறாரு. அதுக்கு ஆடியோ லான்ச்சே போதும். தன்னோட ஃபேன்ஸ் கூப்பிட்டு நான் தான் சிங்கம், நான் தான் புலி அப்படின்னு சொல்றதுக்கு மாநாடு தேவையில்லையே. ஏன்னா சிங்கம் எப்பவுமே தன்னை சிங்கன்னு சொல்லிக்காது. கரெக்டுங்களா? சிங்கம் அப்போ தன்னை சிங்கன்னு சொல்லிக்குது. இவரே தன்னை தானே சிங்கன்னு சொல்லிக்கிறாரு. இவரே தன்னை தானே உச்சன்னு சொல்லிக்கிறாரு. நான் வந்து மார்க்கெட்டு போயிட்டு அடைக்காலம் தேடி வரல, படைக்காலத்தோடு வந்திருக்குன்னு சொன்னார். இப்போ யார் மார்க்கெட்டு போயிட்டு அரசியல் கட்சி தொடங்கினா யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். கேப்டன் மார்க்கெட்டு போயிட்டு அரசியல் கட்சி தொடங்கினாரா? நல்ல கேப்டனை சொல்லலை, நான் சொல்கிறேன்.
கேப்டன் வந்து நல்ல பீக்கில் இருக்கும் போதே தான் அரசியலுக்கு வந்தார். இப்போ கமலும் படம் நடிச்சிட்டு தான் இருக்காரு. அவர் மார்க்கெட் போய் ஒன்றும் அரசியலுக்கு வரல. சரத்குமாரும் அப்படி தான் வந்தார். அப்போ நீ யாரை சொல்கிற? உன்னையே நீ சிங்குன்னு சொல்லிக்கிற, உன்னையே நீ உச்சுன்னு சொல்லிக்கிற. அப்புறம் எதுக்கு மாநாடு வைக்கிற? 2026 நீ தான் முதலமைச்சர்னு சொல்கிற. அப்புறம் எதுக்கு மாநாடு வைக்கிற? அப்புறம் எதுக்கு கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரேன்ற? நீயே 203 தொகுதியிலும் வேட்பாளர் நிப்பாட்டி நீயே ஜெயிச்சு நீயே முதலமைச்சர் ஆகிக்கா. அப்புறம் எதுக்கு மற்றவங்க கூட்டணி கூப்பிட்ற? நான் கேட்குறேன். நீ தான் முதலமைச்சர்னு சொல்கிற. அப்புறம் எதுக்கு உனக்கு கூட்டணி நான் கேட்குறேன். ஆட்சி பங்கு அதிகார பங்குனா இப்படி சொன்னோம்னா மற்றவங்க வருவாங்க, ஆசைப்பட்டு வருவாங்கிறதாக சொல்கிறது வந்து ஆட்சி பங்கு நீ என்ன தந்துடுவேன் ஆட்சி பங்கில்? நான் கேட்குறேன். ஃபஸ்ட் நீ ஜெயின். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், 234 தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியல் நீங்கள் வெளியிடுங்க. சரிங்களா? அந்த 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்துங்க. கேப்டன் எப்படி 2005 கட்சி தொடங்கி 2006 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிப்பாட்டி விருத்தாசலம் தொகுதியில் அவர் இன்னும் தொகுதியில் ஒரே தொகுதியில் தான் ஜெயிச்சார். சரிங்களா? எல்லா இடத்துலையும் மூன்றாவது இடம் வந்துச்சு ஓட்டு சாயத்தில் தேமுதிக. சரிங்களா? அந்த மாதிரி விஜய் நின்று அவர் நிற்கிற இடத்துல தொகுதியில் ஃபஸ்ட்டு ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆக சொல்லுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக வந்து அவர் கேப்டன் மாதிரி நேர்மையாக தூய்மையாக நல்லா தைரியமாக தில்லா கேப்டன் மாதிரி மக்களுக்காக குரல் கொடுத்தாருன்னா அப்போ எல்லாருமே தேமுதிகவோட சப்போர்ட் இருக்கும், எல்லா மக்களோட சப்போர்ட் இருக்கும், எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. சரி, ஓகே, நம்மளுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்க வந்திருக்காருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க எல்லாருமே. நீ எல்லாத்துலேயுமே பித்தலாட்டம் பண்ணுவேன். உன்னோட படத்துக்கு வர வசூலியும் பித்தலாட்டம், நீ ஒழுங்காக வரியும் கட்ட மாட்டேன். நீ வந்து எந்த இதில் வச்சுட்டு நீ வந்து கேப்டன் கூட கம்பேர் பண்ணுற? ஏன்னா கேப்டன் வந்து இப்போ மாநாட்டில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஒட்டியிருந்தாங்க, வைரத்தை எழுந்து விட்டோம் தங்கத்தை இழக்க மாட்டேன்னு. உன்னை நீ ஏ சிங்குன்னு சொல்லிக்கிற, உன்னை நீ ஏ உச்சுன்னு சொல்லிக்கிற, உன்னை நீ ஏ தங்கன்னு சொல்லிக்கிற. கேப்டன் என்றவர் தங்கம், விஜய் என்றவர் தகரம் என்னைக்குமே தங்கம் ஆகாது. நீ எப்படி தங்கன்னு சொல்லிப்ப? அதை வந்து மக்கள் சொல்லணுங்க. மக்கள் தங்கம் வைரம் கருப்பு நிலா கருப்பு தங்கம் சொக்க தங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் தான் சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க. கேப்டன் தானே சொல்லிக்கல. ஏன் சொல்கிறேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு படத்தோட ஹீரோ வந்து டைரக்டர் கிட்ட வந்து கால் ஷீட் வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிடுறாரு, ஒரு 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிடுறாராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை வந்து அவர் வச்சு பண்ண வேணாம், கேப்டன் விஜயகாந்த் வச்சு பண்ண வேணாம், நம்ம வந்து வேற ஒரு ஹீரோ சொல்கிறோம் அவர் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கொடுத்த அட்வான்ஸாக கேப்டன் திருப்பி கொடுத்துட்றாராம். கொடுத்துட்டு வேணியா நாளடைவில் கேப்டன் வந்து பெரிய ஹீரோ ஆயிடுறாரு. சரிங்களா? பெரிய ஹீரோ ஆகிட்டு வேணியா அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, இந்த ஸ்கிரிப்டில் வந்து கேப்டன் வந்து நடித்தா நல்லா இருக்குமே, நம்ம எப்படி எந்த முகத்தை வச்சுட்டு அவர்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாராம். சரி, கேட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்ட உடனே இவர் ஓகே சொல்லிட்டாராம். சரிங்களா? ஓகே சொல்லிட்டோன்னே அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படத்துக்கு என்ன தலைப்பு வைக்கலான்னு யோசிச்சு ஒரு தலைப்பு வைக்கிறாரு. அந்த தலைப்போட பேர் சொக்கத்தாங்கம். டைரக்டர் கே பாக்யராஜ். ஏன்னா தன்னை ஒரு படத்துக்கு நடிக்க சொல்லிட்டு அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தவிர்க்கல கேப்டன் வந்து. விஜயகாந்த் நம்ம தலைவர் கேப்டனோட மனசு எப்படியோ அந்த மனசுக்காகத்தான் சொக்கத்தாங்கன்னு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஜய் வந்து மக்கள் சொல்லணும், நீ தங்கமா தகரமா சொக்கத்தங்கமா வைரமான்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லணும். உன்னை நீயே துதி பாடிக்கூடாது, உன்னை நீயே புகழ் பாடிக்கூடாது. சரிங்களா? என்னோட தொண்டர்கள்லாம் பத்திரமா வீடு போய் சேருங்க, அப்பதான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்களா? அப்படியாப்பட்ட தலைவர் இவர் வராரு, அரசியல் தலைவர் அடுத்த முதலமைச்சர் வராரு, வராரு அந்த மாநாட்டில் வரானா ஒருத்தன் 2 பேர் அடிச்சு போட்டு நெசி உட்கார 2 பேர் ஒருத்தன் தூக்கி போட்டு விசிலி போடுறான். அவர் கண்ணி எதிராக தான் பாக்குறாரு. 2 பேர் அடிச்சு உட்காராங்க, ஒருத்தன் தூக்கி பிடிச்சி விசில் அடிக்கிறான் பவுன்சரு. இவர் அந்த தலையில இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற மாதிரி டவுல் கட்டின்னு வந்து நினைக்கிறாரு. பார்த்துன்னு தான் வராரு, எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் வராரு. அந்த இடத்துல உன்னோட தொண்டர்களை நீ காப்பாற்ற முடியல. அப்புறம் நீ நம்ம தமிழ்நாட்டு மக்களை நீ மயில நீ காப்பாற்றினாக்கா உன்னோட தொண்டர்களையும் நீ காப்பாற்ற முடியல. ஒருத்தன் போன மாநாட்டில் வந்து ஒரு திருச்சின்னு நினைக்கிறேன் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இறந்துட்டா போல. அதுக்கு நீ ஒரு இரங்கல் அறிவிக்கல, நீ போய் வீட்டுக்கு போய் நீ பார்க்கல.